வணக்கம். துரந்தர் த ரிவெஞ்ச் படத்தின் 2வது பாகம் அதோட ட்ரைலர் வெளியே இருக்கு. அதில் வந்து நான் நோட் பண்ண ஒரு 18 பாயிண்ட்ஸ், அது இன்ஃபர்மேஷனாக ஹிடன் ஃபேக்ட்ஸாக எது ஒன்றா இருக்கட்டும், எனக்கு தோணுது, என்னோட சிற்றறிவுக்கு தோணுது ஒரு 18 பாயிண்ட்ஸை பற்றி நம்ம சின்னதாக ஒரு அலசல் பண்ணோம். முதல்ல வந்து இந்த ட்ரையல் வந்து 3 நிமிஷம் 25 செகண்ட்ஸ் இருக்கு. முதல் 25 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டுள்ள ரீகேப் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி விடுறாங்க. 26 செகண்ட் தான் படத்தோட ட்ரைலர் ஆரம்பிக்குது. ஸோ ட்ரைலர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 மினிட்ஸ் ட்ரைலர் தான் படத்துடைய ட்ரைலர் ஆரம்பிக்குது. 45 செகண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரைவல் கேங் தக்கெத்தி கேங்கோட பாபு தக்கெட் கேங்கோட ரைவலில் இருக்கும் நம்மளோட ஏஜென்ட் ஒருத்தர் இருக்காங்க. அவனும் ஹம்சாவும் ஒரு ஜீப்பில் போயிட்டு இருக்காங்க, லேண்ட் ரோவரில். ஐ திங்க் தேர் கோயிங் இன் பலூச்சிஸ்தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப்டர் தட் ஹீஸ் கோயிங் டு டேக் ஓவரில். அதனால அங்கே ஒரு ஷார்ட் காட்டுறாங்க. கரெக்டாக 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா ஹீரோட இன்ட்ரடக்ஷன், அது ஜஸ்கித் சிங்கர் அங்கேயே ஒரு இன்ட்ரொடக்ஷன், அது வித் கன் பேங்கர் இன்ட்ரோடக்ஷன். அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி கூடவும்ல சங்கு சக்கரத்தை ரவுண்டாக சுற்றி சர்க்கிளில் வச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. இட் இஸ் ப்ராக்டிக்கல் அண்ட் ஹீரோசியமாக காட்ட யோசிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் டேரக்டர்ஸ்லாம் வந்து தெலுங்கு சினிமா டேரக்டர்ஸ்லாம் ஹீரோசம் காட்டணும், பட் பிலீவபுளாக இருக்கணும், ப்ராக்டிக்கலாக இருக்கணும், மாசாவும் இருக்கணுன்றதுக்கு எப்படிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் இது பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 8 செகண்ட்ஸ்ல இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கட் எடிட் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா ரன்வீர் வந்து ஒரு ஃபயர் பால் இருக்கும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒருத்தர் அடிக்க போயிட்டு இருக்காரு. அந்த லாரியில் வந்து தேர் கேப்சரிங் கன் ஃபைட் அவுட் ஆகுதுல, உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் எப்படி நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அப்படி அடிக்க போகும்போது அவங்க கற்றுவோம் வேணாம் பார்த்தா மேட்ச் கட் பண்ணுவாங்க. பார்த்தா சஞ்சய் தத்தில் அங்கே அதே மாதிரி ஒருத்தனை வந்து சுடுறதுக்கு அடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நல்ல ஒரு மேட்ச் கட்டு. அதில் வந்து சஞ்சய் தத் சொல்லுவார் டைலாக்கு, ஒரு பிரமாதமானதுங்க, ஜான் தர்தே வா மருதே, அதாவது ஆம்பளையா இருக்குன்னா அது வந்து வலியை பொறுத்துக்கணுன்றது. இந்த ட்ரைலர்ல சஞ்சய் தத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைலாக் தான், பட் ஒரு டைலாக்கும் சும்மா நச்சுன்னு இருக்கு. 1 minute 45 செகண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இக்பால் இன்ட்ரோடக்ஷன். அது இக்பால் வந்து சொல்றான், நான் எப்படி முஷாரஃப்க்கு முதல்ல ஒரு இந்தியன் சோல்ஜரோட தலை கொடுத்தனோ அதே மாதிரி 100 தலையை நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவனோட சிகாரை வந்து ஹி வில் அந்த டாப் ஆஃப் உடன் சேர்ல வந்து க்ரஷ் பண்ணுவான். க்ரஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சல்வார் இருக்கும். ஸோ ஒயிட் கலர் சல்வார் இந்த படத்துல ஒரே கேரக்டர் தான் போடுது நம்ம அஸ்லம் சௌத்ரி. ஸோ அஸ்லம் சௌத்ரி வந்து இவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு இக்பால் கிட்ட சொல்றாங்கன்னா, இக்பால் தெரிஞ்சு சௌத்ரி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலாம். 2 பேரும் ஒன்னா சேர்றாங்க. அது 2 பேரும் ஒன்னா சேர்றாங்கிறது நம்ம ஏற்கனவே தெரியும். ஷூட்டிங் ஸ்பாட்டோட சில போர்ஷன்ஸ், வீடியோஸ், போட்டோஸ்ல வெளியே இருந்ததுனால அந்த ஒரு சஸ்பென்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. அது ஒன்று நடந்திருக்கு. 149ல பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஏஜென்ட் இருக்கான்ல, இந்த சொன்ன முதலே இன்னொரு பேங்க்ல இருக்கிறவன், பப்பு கேங்ல இருக்கிற திக்காத்துல இருக்கிற அவனும் நம்ம ஹம்சா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்போம் அகாடமியில். 2 பேர் ஃபைட் போடுவாங்க. ஸோ தே ஆர் ட்ரைனிங் ஃப்ரெண்ட்ஸ், தே நோ ஈச் அதர்ன்றதுக்கான ஒரு விஷயம். 1 minute 53 செகண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஹம்சா வந்து பார்த்தீங்கன்னா தலையில அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அழுவான். மேபி யார் தன்னுடைய யாருக்கோ இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, தான் ஒரு ஸ்பை, அண்டர் கவர் ஏஜென்ட், இந்தியன் ரா ஏஜென்ட்டு, அது யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சிச்சோ. மேபி அவனோட லவர் தான் இருக்கும் இல்லையா, லவர் தான் இருக்கணும், அது தெரிஞ்சிருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 minutes 7 seconds 2 minutesல பார்த்தீங்கன்னா ஷி பாயிண்ட்ஸ் அவுட் தி கன் அட் சம்மன். ஸோ ஆப்வியஸ்லி ஹம்சா தான் இருக்கணுன்றது எல்லாருடைய கணிப்பும், என்னோட கணிப்பும் அதான் இருக்கு. 157ல பார்த்தீங்கன்னா ஜஸ்கிரீத் வந்து சிங் வந்து ஒரு வீட்டுக்குள்ள போற கதுல ஏதோ போறான். ஹி சீஸ் சம்திங் வெரி டிஸ்டர்பிங்காக ஒரு விஷயம் பார்க்குறான். மேபி இஸ் ஃபேமிலி இஸ் புச்சர்ட் ஆர் லின்ச்ட் ஆயிருக்கலாம். அதை அவன் பார்க்குறான், அது அவனோட முகத்துல தெரியுது. அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 minutes 5 secondsல பார்த்தீங்கன்னா ஹோஸ்லா and then பத்லானா. ஹோஸ்லா மீன்ஸ் ஹோஸ்லா இருந்ததான் நம்மளால பதிலா எடுக்க முடியும். ஹோஸ்லா கரேஜ் இருக்கணும் டு டேக் த ரிவெஞ்ச்ன்றது 3 times ரிப்பீட் ஆகிட்டு இருக்க டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன். மாதவன் காட்டுறாங்க, ஹம்சாவை காட்டுறாங்க, மாதவனை ஹம்சாவை காட்டுறாங்க. 2:14ல இந்த ட்ரைலரோட ஒரு ஹை பாயிண்ட் நடக்குது. ஒரு ஹை பாயிண்ட் இருக்குல்ல, ஒரு எல்லா படத்துலையும் ஹை பாயிண்ட்ல நடக்கும்போது again the first part of the dialogue repeat ஆகுது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், ஸ்டில் யூ ஆர் நாட் ரெடி ஃபார் திஸ்ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு இன்னும் பயங்கரமா எதிர்பார்ப்பு ஆகுது. ஸோ இந்த படத்துக்கு மேலே எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகுது. இந்த படத்துக்கு நல்லதா கெட்டதா அந்த படத்தை வந்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக கூடுது. ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு எடிட்டிங்கை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஹைப் ஏற்றணும்னு ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. 220ல பார்த்தீங்க 2 minutes 20 secondsல பார்த்தீங்கன்னா ஹம்சா இஸ் ஃபைட்டிங் வித் சம்மன். 220லேருந்து 223 கூட அந்த 3 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஹக்கானி பிரதர்ஸ் இந்த பிரிண்டிங் மிஷின் வச்சுருக்காங்க, அவங்கள கொள்றாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
அது ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹக்கானியோடைய பிரிண்டிங் ப்ரெஸ் காமிச்சிருப்பாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஒருத்தர் தொம்முன்னு விழும் வெடியும். ஸோ இவனை தான் அடிச்சு கொட்டாங்களா, வேற யாருன்னா ஏன்றது தெரியல. ஏன்னா நியூஸ் வந்து 2016 ஹக்கானி பிரதர் when they died in their printing, ஒரு கரண்ட்ல ஷாக் அடிப்படை ஆக்சிடென்ட்ல செத்து தான் சொல்றாங்க. ஸோ ரிசல்வன்ஸ் பார்த்தா கரெக்டாக இருக்கு. ஸோ அதோட கோடிங் இருக்கு. ஆனால் கோஆர்டினேஷனாக இருக்கலாம். 3 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 minutes 23 செகண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மேஜர் இக்பால் அர்ஜுன் ராம்பாலும் ஹம்சாவும் ஃபைட் போடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 2 பேர் மாஸ்க்ல ஃபைட் போடுற மாதிரி ஒரு ஷார்ட் வந்திருக்கும். அந்த ஃபைட்டாக இருக்குமான்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி தே வில் ஃபைட் ஒன்லி ஒன்ஸ் தான் இருக்கும். உண்மை தெரிஞ்சு ஒரே வாட்டி தான் ஃபைட் பண்ணுவோம். 2 பேருக்குள்ள ஒரு கிளாஷ் இருக்கா, அதை நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்கா. ஸோ தட் வாஸ் கொஞ்சம் டக்குன்னு பார்ப்போம், ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். கடைசி அந்த ட்ரைலரில் வந்து 2 minutes 45 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹம்சா வந்து டைலாக் சொல்லுவோம், பாகிஸ்தான் கி மஸ்தகின் அப் ஹிந்துஸ்தான் தய கரேகா. அதாவது பாகிஸ்தானோட தலையெழுத்தை நீ இந்தியா தான் வந்து முடிவு பண்ணுன்ற டைலாக். அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா 2 minutes 54 to 3 minutes 8 seconds 14 seconds வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரோட எண்ட் மியூசிக் வரும் ரிப்பீட் மோட்ல. ஆஃப்டர் லாங் டைம் யூ சி தீம் மியூசிக், அந்த ஒரு பஞ்சு ஃபீல் லைக் டான்சிங். ஸோ நல்ல ரெதமிக்காக போயிட்டே இருக்கும். 3 minutes 8 seconds பார்த்தீங்கன்னா நம்ம உடைய ஷோ ஸ்டீலர்னு சொல்லலாம், நம்ம ராகேஷ் பெடி சார் வந்து வருவார். வந்து ஜராரிய வீட்டில் முன்னாள் இப்போத்துக்கு பிரசிடென்ட் வீட்டில் வந்து, சார் உங்கள் வீட்டில் வந்து வாத்துலாம் பார்த்து ரொம்ப நல்லா வளைக்கிறீங்க ஃபார்ம் ஹவுஸில், எல்லா வாத்தோட பட்டக்ஸும் ஒயிட்டாக தான் இருக்குன்னு. வாத்தோட பட்டக்ஸ் ஒயிட்டாக இல்லாமல் ப்ரௌனும் பிளாக்காக இருக்கும். அந்த ஷார்ட் முடிஞ்சுன்னு பார்த்தா சஞ்சய் தத் தான் அஸ்லம் சௌத்ரி வந்து அப்படியே பார்ப்போம். அது என்ன சொல்ல வரான்னு நம்ம எல்லாரும் நினைப்போம் இல்லையா, இந்த அரசியல்வாதிங்க பதவிக்காகவும் சீட்டுக்காகவும் எலெக்ஷன்லாம் வருது இல்லையா, எந்த அளவுக்கு கீழ்த்தரமா நெஞ்சு நக்கிற காலை நக்கிறாங்கன்றத அது இன்டைரக்டா சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ட்ரைலரு. 18th வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு ப்ரிவியூஸ்க்கான ஷோஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க போய் பார்க்கலாம். படத்தினுடைய ஸ்டார் அஃப்கோர்ஸ் ஆக்டர்ஸ், காஸ்டிங், டைரக்டர் ஆதித்யதர், டிஓபி பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். சில இடத்துல வந்து அந்த டோன் யூஸ் பண்ணிக்க, ரெட்டு, ப்ரௌனு, கிரே, பிளாக்கு, ஆரஞ்சு, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த யூஸ் ஆஃப் கலர்ஸ் அண்ட் டோன்ஸ் டோட்டல் சீக்வன்ஸில், எடிட்டிங் டாப் நாச், ப்ரொடக்ஷன் டிசைன், காஸ்டியூம் சொல்லவே தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த படம் இந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யணும் பல பேர் நம்புறாங்க, மெஜாரிட்டி நானும் நம்புறேன். அது எந்த அளவுக்கு பூர்த்தி செய்யும்ன்றத மார்ச் 19 தெரிஞ்சிடும். நன்றி, ஜெயந்த்.